வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில சைக்காலஜில ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்மள எல்லாருக்கும் எல்லா சமயத்தையும் பிடிக்கணும்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிக்காதவங்க நம்மள பத்தி கன்னாபின்னான்னு பேசுவாங்க. சில பேருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பொசிஷன் மாறுறச்ச அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். எல்லாரும் என்ன பிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வாழ்க்கைய நடத்த முடியாது. அதனால உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். மத்தவங்களுக்கு உங்கள பிடிக்காம போனாலும் என் வாழ்க்கையில நான் கரெக்ட்டா நடந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். உங்க மனசாட்சிக்கு நீங்க கரெக்ட்டா வேலை செய்ற வரைக்கும், மத்தவங்க உங்கள பத்தி என்ன பேசுறாங்கங்கிறத நீங்க கவலையே படக்கூடாது. கவலைப்பட்டீங்கன்னா, அது நீங்க தான் முட்டாள்தனம். இத என் தம்பி எனக்கு எப்போ சொன்னான்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல மீடியால வரச்ச சொன்னான். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பார்த்தேன்னா, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. சோஷியல் மீடியால நீ எழுதுறேன்னா, நீ ஒண்ணு எழுதுறேன்னா, உனக்கு எகென்ஸ்ட்டா 100 பேர் கிளம்புவோம். சம்டைம்ஸ் நம்மள பாயிண்ட் பை பாயிண்ட் கவுண்டர் பண்ண முடியலன்னா, பர்சனலா பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. கன்னா பின்னான்னு பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம தாங்கணும். சோஷியல் மீடியால அவங்களுக்கு அனானிமிட்டி இருக்கு. எங்கள மாரி ஆளுங்களுக்கு அனானிமிட்டி கிடையாது. நாங்க எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனா, கன்னா பின்னான்னு எழுதுறவங்களுக்கு இத பத்தி தெரியாது. அது மாரி தெரியாத மனுஷன் ஒருத்தன் உங்கள கல்லெடுத்து அடிக்கிறான்னா, அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி உங்களோட இருக்கிறவங்களே உங்கள புடிக்கலன்னு சொன்னாங்கன்னா, தட் நீட் நாட் பி ட்ரூ. அதாவது நீ உனக்கு சரியா படிப்பு வரல, நீ ஃபெயிலியர். நீங்க ஃபெயிலியர் எப்பன்னா, நீங்க தோல்வி ஒத்துக்கிட்டா தான் நீங்க ஃபெயிலியர். மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிறது உங்கள படுத்தவே கூடாது. மத்தவன் 1000 சொல்லுவான். அதுக்கப்புறமா கடைசியில ரிசல்ட் என்ன வருதோ அதையும் அவன் என்ன வேணா சொல்லுவான். மாத்தி பேசுவாங்க. நாக்கு தானே எலும்பு கிடையாது. பெரண்டு பெரண்டு பேசும். அதனால மத்தவங்க என்ன பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் இட். நீ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றச்ச, சரிப்பா உனக்கு பிடிக்கலன்னா நீ கைண்டுக்க அப்படின்னு. இது ரீசென்ட்டா 2 ட்வீட் வந்திருந்தது. முத்துகிருஷ்ணன் தண்டபாணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த முத்துகிருஷ்ணன் தண்டபாணி என்ன பண்ணாரு, என்ன தோணிட்டோ தெரியல 2026ல ஒரு பெரிய ட்வீட்டு போட்டிருக்கிறாரு. அதில அவர் ராகுல் காந்திய பத்தி எழுதியிருக்கிறார். இது மாரி 2003லேருந்து அவருக்கு நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் குடுக்குறேன். இவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாரு. இந்த ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷமா நான் அந்த ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் அவருக்கு ப்ரொவைட் பண்றேன். இதுவரைக்கும் அவர்ட்ட நான் பல தடவ பேசியிருக்கேன். இமெயில்ல பேசியிருக்கிறேன். ஒரு வாட்டி ஒரு ஆள வேலைக்கு சேர்க்கறச்ச, அவர கேட்டுட்டு தான் நான் வேலைக்கு சேர்த்தேன். என்ன கேட்டு தான் அவர் வேலைக்கு சேர்த்தாரு. என் இன்புட்ட யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவர பல தரம் நான் சந்திச்சிருக்கிறேன். சந்திச்சு ஃபோன்ல பேசியிருக்கிறேன். அவரோட பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது. அதனால எனக்கு தெரியவும் தெரியாது அவரோட பாலிடிக்ஸ். 2014லேருந்து 2024 வரைக்கும் நான் மோதியோட சப்போர்ட்டர் 10 வருஷத்துக்கு. அதனால என்னோட ட்வீட்ஸு, சோஷியல் மீடியா போஸ்ட்டு எல்லாமே நான் காரசாரமா எழுதியிருந்தேன். நான் மோதிய எவ்வளோ சப்போர்ட் பண்றேன்னு நான் எழுதியிருந்தேன். நிச்சயமா அவரும், அவரோட டீமும் அத படிச்சிருப்பாங்க. அத நோட்டீஸ் எடுத்திருப்பாங்க. இந்த 10 வருஷத்துல நான் பல தடவ அவர பார்க்கும்போது, அவரோ, அவரோட கூட வேலை செய்றவங்க யாரோ, "நீ ஏன் இது மாரி எழுதுறன்னு?" ஒரு நாளைக்கு கூட கேட்டது கிடையாது. அத அவங்க டிஸ்கஸும் பண்ண கிடையாது. என்னோட அவங்க அரசியலும் பேசினது கிடையாது. என்ன நடத்துறச்ச ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. நார்மலா பேசி அனுப்புவாரு. ஒரு நாளைக்கு கூட என்ன கன்னா பின்னான்னு பேசினது கிடையாது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றாருன்னா, மீடியாவும் சோஷியல் மீடியால சில பார்ட்டிகள் பண்றத வச்சு ஒரு ஆள நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நிஜமா அந்த ஆள நேரா பார்த்தா தான், அது எது மாரி ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறத விலாவரியா எழுதியிருக்கிறாரு. இதனால அவரோட பிஸ்னஸ் என்னை விட்டு போயிடும் அப்படின்னாலும் பரவாயில்ல. உண்மைய உரக்க சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். மற்ற அரசியல் கட்சிகளை பார்த்து ஏமாந்துடாதீங்கன்னு 12 வருஷம் கழிச்சு இதே எழுதி அந்த ட்வீட்டை எழுதி உண்மையை அவருக்கு தெரிஞ்ச உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார். இதில் எதுக்கு நான் இந்த
டாப்பிக்கை இப்போ பேசுகிறேன். நான் காங்கிரஸ்காரன், நான் வந்து ராகுலுக்கு சப்போர்ட்டாக சொன்னது தானே போட்டேன்னு நினைக்காதீங்க. ட்வீட்டை பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் ராகுல் காந்தி பண்ணதையும் நீங்கள் பாருங்கள். முத்துஜி அவர் எழுதியிருக்காரு, முத்துஜி யுவர் பாலிட்டிக்ஸ் டஸ் நாட் கன்சர்ன் மீ. நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்கிறத வச்சு உங்களை நான் ஜட்ஜ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு மனுஷன் ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுக்காக உங்களை ஜட்ஜ் பண்ணுறேன். இதெல்லாம் அரசியலெல்லாம் விடுங்க. நீங்கள் கொடுக்குற சர்வீஸில் என்னோடய ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு என்ன வேலைன்னு பாருங்கள். அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்கிறார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் 10 வருஷமாக அவரை கண்ணாபின்னான்னு கிரிட்டிசைஸ் பண்ணதை அவர் ட்விட்டரில் பார்த்துருக்கிறார். அந்த மனுஷனோட அவர் வேலையும் செஞ்சுருக்கிறார். அந்த வேலை செய்யறச்ச அவரை பற்றி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர்கிட்ட பிஸ்னஸையும் கட் பண்ணல, அந்த பிஸ்னஸையும் கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. இதுதான் கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். அதாவது நான் பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் மற்றவன் என்ன சொல்கிறாங்கிறத பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. எனக்கு என்னோடய டாக்டரோ, என்னோடய வக்கீலோ, என்னோடய ஆடிட்டரோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறது எனக்கு கிடையாது. என் ஆடிட்டர் எனக்கு கணக்கு எழுதுறவன், வக்கீல் என் கோர்ட்டில் கேஸ் ஆடுறவன், யார் எனக்கு ஐடியா கொடுக்குறவன், என் டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை பார்க்குறவன், அதோட அவனோட ரோல் ஓவர். அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவங்க என்னை நல்லவன்னும் சொல்ல வேண்டாம், கெட்டவன்னும் சொல்லலாம். அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், அது என்னை இம்பேக்ட் பண்ணாது. அதுலேருந்து இது எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த பாடம். ஏன்னா எனக்கு ராகுலை பற்றி எனக்கு ராகுலை அவரை மாதிரி நல்லா தெரியாது. இருந்தாலும் தூரத்துலேருந்து ஒரு 10 அடி தூரத்துலேருந்து பார்த்ததில் எனக்கு இதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அதை மாதிரி இருக்கணுங்கிறது என்னோட ஐடியா. பல பேர் பல விஷயத்தை நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம ஒப்பீனியனை சொல்லிட்டோம், உண்மையான ஒப்பீனியனை சொல்கிறோம். எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறது பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற மருந்து கசக்கலாம், பல பேருக்கு அது பிடிக்காமையும் போகலாம். எல்லோரும் அதை கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. பட் நான் எனக்கு உண்மையாக இருக்கிற வரைக்கும் மற்றவங்க என்னை பற்றி சொல்கிறத நான் போடுறதில்ல. அப்புறமா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாமல் போயிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.